சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. மேக்னா அவங்க பிறந்த நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓ ராயண்ணா, ராயன் அல்ல மேக்னா அம்மாக்கு போய் எப்பவுமே ராயன் தான். அவன் வாக்கிங் ஸ்டைலு, அவன் ஜீன்ஸ் போட்டா பேக் சைடு வாக்கிங்கு, அவன் பேசுறது அந்த ஸ்டைலு எல்லாம் ஃபுல்லு ஃபேஸ் கூட அப்படிதான் இருக்கு. ப்ரெக்னென்ட்டான அந்த டெலிவரி ரூம் நான் அங்கே இருந்தேன், வெளியில போகலை. ஃபர்ஸ்ட் எடுத்ததே நான். அவனோட பர்த் டேட், அவனோட பிஹேவியர், எவ்ரிதிங் தட் இஸ் கனெக்டிங் டு சிரு இஸ் கிவிங் மீ ஸ்ட்ரென்த். சிருவோட எனர்ஜி வந்து இப்போ நம்ம கூட இருக்குன்னா the only reason is because of ராயன். ஏதோ ஒரு நினைவு வரும், அடிக்கடி வரும். நெக்ஸ்ட் எப்படி நம்ம அது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த விஷயம் ரொம்ப தைரியமா என்ன இருக்கோ என்னோ தெரியாது, நம்ம கூட அவ சொல்ல மாட்டான், ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்படி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பான். The first thing people will see is your negatives. They will not see your positives because you are a star kid. நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் தப்பு தாளங்கள். இவங்க மெயின் வில்லன் ரஜினி சாரோட சிஸ்டர் கேரக்டர் வரும். லவ்வே பண்ணலை, டைரக்டா மேரேஜ். நான் அவங்க கூட ஷூட்டிங் போனாலும் ஐ யூஸ் டு லவ் வாட்சிங் மை மதர் கெட் ரெடி. அவங்க அந்த லிப் லைனர் போடுறது, இல்லைன்னா அந்த பேன் கேக் போடுறது, மஸ்காரா போடுறது, அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அவங்க ரெடி ஆகும்போது நான் பார்ப்பேன் அது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து முதல் முறையா இந்த ஒரு அம்மா பொண்ணு டுவோ நம்ம கூட இருக்காங்க. மிஸ்ஸஸ் பிரமிளா and அவங்க டாட்டர் மேக்னா ராஜ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். I got it from my mama. மேம், உங்களை வந்துட்டு வைதேகி காத்திருந்தாள் அதுல வந்து வைதேகியா நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே எல்லார் மனசையும் கொள்ளடிச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து இன்னை வரைக்கும் குதித்தேனே குஷியாகவே அந்த பாட்டு ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. உங்களோட லவ் ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படி மேம்? நாங்கள் லவ்வே பண்ணலை, டைரக்டா மேரேஜ். நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் தப்பு தாளங்கள், கே பாலச்சந்திர சாரோட தப்பு தாளங்கள். இவங்க மெயின் வில்லன், அதில் நான் சிஸ்டர் ரஜினி சாரோட சிஸ்டர் கேரக்டர் வரும். ஸோ நல்ல கேரக்டர் அது கூட. அப்போது நான் மீட் பண்ணது இவரை. ஸோ அதுக்கு ஆன பிறகு கன்னடா படம் அது இதெல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தோம். அது ஆன பிறகு நம்ம ஒரு ட்ராமா, நான் ஒரு ட்ரூப் பண்ணிட்டு இருந்தேன். வேலை இல்லாத வேலையில் அது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரூப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் இவங்க தான் ஹீரோ. படத்துல வில்லன், ஆனா இங்க ஹீரோ. ட்ராமாவில் ஹீரோ. சரி, அவுட் சைடு எல்லாம் போயிட்டு வரோம் நம்ம. நார்த் கர்நாடகா, ஃபுல் நார்த் கர்நாடகா போயிட்டு வரோம். அப்போ எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப குஷியாக பேசுவாங்க. நீங்களே ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கொஸ்டின் வரும் அவங்க ஆடியன்ஸோட. இவர் பாப்பா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ எல்லாமோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டு சும்மா அப்படி சொல்லி விட்டுடுவார். அப்போ ஒரு நாள் இவங்க தான் கேட்டாங்க, நானே எனக்கு கல்யாணம் இல்லை, இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆசையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எல்லாம் ஆர்டிஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், யார் கல்யாணம் பண்ணுறாங்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு ஜோராக சொல்லிட்டேன். இது எப்படி மாலை போட்டு அப்படியே இவங்களுக்கே ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு சலீஸா அது கூட ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது இல்ல? ஒரு ஓரமா ஏதோ கொஞ்சம் என் முன்னாடி சொல்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஷையா இருக்காங்க. உங்க கல்யாணத்தை பத்தியும் நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். ஏன்னா அப்பவே வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி, எஸ் ஒரு கிறிஸ்டியன் அண்ட் ஒரு பிராமனோட வெட்டிங், எஸ் எக்ஸாக்ட்லி, நிறைய தடைகள் வந்திருக்கோம் இல்லையா மேம்? இருக்கு. அது அவங்க வீட்டில் கூட வந்தது, நம்ம வீட்டில் கூட வந்தது. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ராங்குக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 35 இயர்ஸ் 36 இயர்ஸ் ஆச்சு. அப்படி அழகான ஒரு திருமணத்துக்கு வந்து கிடைச்ச பரிசுன்னு சொல்லலாமா மேக்னா? எஸ். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எஸ் யூ வர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனப்போ? ப்ரெக்னென்ட்டு எனக்கு தெரியாது. அப்போது நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். சங்கர் நான் கூட ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது, மகேஸ்வர படம். அப்போ இவங்க கூட அதில் வில்லன் கேரக்டர். அப்போது அங்கே எனக்கு கொஞ்சம் தலை சுத்த மாதிரி ஆச்சு. அப்போ நான் சொன்னேன், ஏதோ எனக்கு தலை சுத்த மாதிரி ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.
உடனே சங்கர் நாக்கு டாக்டரை கூப்பிட்டுட்டாங்க. அவங்க வந்த உடனே செக் பண்ணாங்க, யூஷுவல் செக் பண்ண உடனே இவங்க எல்லாம் வெளியிலே காதை கொடுத்து ஸ்ரீநாத் சங்கர் நாக் எல்லாம் கேட்டுட்டாங்க. சும்மா ஓப்பன் பண்ணேன், அவ்வளோதான். என்னையே அப்படியே எடுத்துட்டாங்க சங்கர் நாக்கு. மறக்க முடியாது சங்கர் நாக்கு. அப்படியே அவ்வளோ குஷி அவங்களுக்கு. அவரோட குஷி நமக்கு இன்னும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அதே மாதிரி மேக்னா அவங்க பிறந்த நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஓ ராயண்ணா, ராயன் அல்ல மேக்னா அம்மாக்கு இப்போ எப்பவுமே ராயன் தான். என்ன மறந்துட்டாங்க, நான் வந்து குழந்தை வீட்டுல இருந்து மறந்துட்டாங்க. சோ குழந்தைன்னு பேசின உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மைண்ட்ல ராயன் தான் வரும். இப்ப எல்லாம் யாராவது பேசினா கூட ராயன் தான். நாங்க இப்போ வந்து priority மேக்னாக்கு தான் கொடுப்போம். மதர். ஓகே. மேகனா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ரொம்ப சைலண்ட்டு, அவ்வளோ சைலண்ட்டு. நான் அந்த சின்ன பொண்ணு இருக்கும்போது கூட நான் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். ஷூட்டிங் 3 months அவ்வளோதான் நான் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போல்லாம் வீட்லேயே விட்டுட்டு போகிறேன். அப்போது கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போடுறது வர்றது இப்படி ஆச்சு. எப்போவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, கஷ்டம் ஆகிடல. அதனால வீட்லேயே அம்மா இருந்தாங்க. அம்மா, என் சிஸ்டரு, எங்கள் அத்தை, அவங்க வீட்டில் சிஸ்டரு எல்லாம், அவங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டு. அம்மா வந்து 3 மாசத்துல வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாங்க. பட் ஒரு செலிபிரிட்டி டாட்டர், ஒரு ஸ்டார் கிட்டுன்றப்போ வந்து நிறைய பேரோட கண் உங்க மேல இருந்திருக்கும் இல்லையா, சின்ன வயசுல இருந்தே? அது ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷரைசிங்கா இருந்துச்சா? எப்படி வளர்த்துருந்தாங்கன்னா, நான் தான் பெஸ்ட் வேர்ல்டில், என்ன மீறி வேற ஒருத்தி இல்லை, அப்படிதான் என் மைண்டில் இருந்தது. ஸோ யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காம்படிஷன் டில் யூ கெட் இன் டு த ஃபீல்டு. ஸோ எனக்கு வந்து ஸ்டார் கிட்டாக இருந்தாலும் என்னோட அப்ரிங்கிங் வந்து வாஸ் வெரி நார்மல். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வீட்டில் வந்து எஜுகேஷன். ஸோ என்னென்னா, நீ ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது ஃபிலிம்ஸ் இல்லைன்னா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் போடணும், அதுலெல்லாம் கவனம் இருக்கக்கூடாது உனக்கு. எப்போவுமே படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். என்னென்னா, பிகாஸ் தே நோ பை டிஃபால்ட்டு வந்து இந்த ஃபீல்டோட ஒரு கொஞ்சம் டச்சு வந்துடும், போக வந்துடும். பட் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் எஜுகேஷன், பேசிக் எஜுகேஷன் அட்லீஸ்ட்டு சரியாக இருக்கணும்னு தான் வீட்டில் அந்த ரூல்ஸ் இருந்தது. ஸோ என்னென்னா, அப்போது எனக்கு நான் சின்ன வயசில் நான் ஒரு ஸ்டார் கிட், எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, நான் இப்படியே இருக்கணும், இப்படியே பிஹேவ் பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கல. பட் அந்த ப்ரெஷர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒன்லி ஆஃப்டர் ஐ என்டர்ட் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. when people started expecting, நான் சினிமா பண்ண போகிறேன், நான் ஒரு ஹீரோயினாக வரப்போகிறேன்னு சொன்ன பிறகு தான் that everybody's expectation, ஓகே இப்போது மேக்னா வந்து ஒரு படம் பண்ணுறா அப்படின்னா, the first thing people will see is your negatives. They will not see your positives because you are a star kid. பட் ஒரு சைல்டா வந்து அம்மா அப்பா 2 பேரும் ஒர்க்கிங் அப்படின்றப்போ வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அம்மா இது பண்ணணும், அம்மா அதை பண்ணணும், இல்லை அப்பா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா அப்பா வந்து நீங்கள் செரிஷ் பண்ண ஒரு ஹாப்பி டே உங்களோட சைல்ட்ஹுட்ல என்ன இருந்தது? எங்கள் அம்மா வந்து வாட் ஐ ரியலி என்ஜாய்ட் அபவுட் தெம் பீங் ஆக்டர்ஸ் என்னென்னா, எனக்கு அம்மா வந்து ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் தான் எப்போவுமே ரெடி ஆவாங்க. பிகாஸ் அந்த டைமில் எல்லாம் கேரவேன் எல்லாம் கிடையாது. ஸோ அங்கே லொக்கேஷனுக்கு போனால், இப்போ இஃப் தேர் ஷூட்டிங் இன் அ செட் பரவாயில்ல, அங்கே ரூம்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கும். பட் அவுட்டோர் ஷூட் இருக்கும்போது there were no caravans எல்லாம் இருக்கல அப்போது. ஸோ ஷி ஹேஸ் டு கெட் ரெடி அட் ஹோம். ஸோ வீட்டில் அவங்க வந்து மேக்கப் போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் அவங்க எப்படி மேக்கப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறது. ஸோ அம்மாவோட மேக்கப் பாக்ஸ் அது இப்போவும் இருக்குது. அந்த ஒரு ரெட் கலர் மேக்கப் பாக்ஸ் இருந்தது, ஒரு பிளாக் கலர் மேக்கப் பாக்ஸ். ஸோ அதில் வந்து நான் வந்து அந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறது, நான் ட்ரை பண்ணுறது. ஸோ எனக்கு அப்போது எப்படி போடணும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவேன், அதுக்கப்புறம் இப்படி வைப் பண்ணுவேன், இப்படி வைப் இப்படி பண்ணிட்டு ஆல் ஓவர் மை இது. I used to enjoy watching my mother get ready. So this is something which I remember very clearly. நான் அவங்க கூட ஷூட்டிங் போனாலும் I used to love watching my mother get ready. ஸோ அவங்க அந்த லிப் லைனர் போடுறது, இல்லைன்னா அந்த பேன் கேக் போடுறது, மஸ்காரா போடுறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போவும் அவங்க ரெடி ஆகும்போது நான் பார்ப்பேன். அது ஒரு ஒப்செஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரிமெம்பர். அப்பா கூட அவ்வளோ ஷூட்டிங் போனது கிடையாது. நான் அப்பா கூட போனால் என்னென்னா, எனக்கு நல்ல ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாமே வாங்கி கொடுப்பாங்க.
பட் அம்மா கூட போனால் அந்த ஃபெமினின் என்ன சொல்கிறது வாட் கேர்ள்ஸ் லைக் அது இங்கே கிடைக்கும். ஸோ ஐ யூஸ் டு கோ வித் அம்மா லாட். இந்த விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணீங்க பிகாஸ் 2 பேருமே பிஸியாக இருந்திருப்பாங்கன்றப்போ எந்த விஷயங்களை மிஸ் பண்ணீங்க சைல்ட்ஹுட்டில்? எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணல. வென்எவர் எனக்கு எனக்கு ஸ்கூலில் சப்போஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்ததுன்னா, ரிப்போர்ட் கார்ட் டே இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, ஆனுவல் டே இருந்தது, எல்லா ஒரு இம்பார்ட்டண்ட் டேஸ்க்கு அவங்க இருந்தாங்க. தே மேட் இட் அ பாயிண்ட் டு பி தேர். ஐவ் நெவர் ஃபெல்ட் என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்து என் பேரண்ட்ஸ் வந்து இருக்கல, நான் வந்து இப்போ எப்போவுமே பாட்டி கூட இல்லைன்னா என் அக்கா கூட தொடமா பெரியம்மா கூட கூட தான் இருந்தேன். அப்படி எனக்கு எப்போவும் தோணல. பிகாஸ் ஐ டோன்ட் நோ எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் தேவர் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. வென் ஐ நீடட் தெம் தேவர் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. ஸோ ஐவ் நெவர் ஹேட் அந்த மிஸ்ஸிங்னு இருக்கல. ஆக்சுவலி உங்களோட பொண்ணு ஒரு தாயாக போறாங்கன்ற அந்த செய்தி வந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சாவா? ஆக்சுவலி இந்த கேள்வியை நானே கேட்கல எங்கள் அம்மாவுக்கு. அது ஒரு மாதிரி சந்தோஷம். அது ஒரு மாதிரி சந்தோஷம் இருந்தது கூட, அதுக்குள்ளே வேதனை கூட இருந்தது. எப்படி நெக்ஸ்ட் எப்படி நம்ம அது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த விஷயம். ஸோ இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்தாங்க. ரொம்ப ஃபேஸ் பண்ணேன், எல்லாத்துக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு. நீங்கள் பார்த்தீங்க இப்போது பையனை எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு இப்போது நல்லபடி இருக்கிறோம். இல்லைன்ட்டு இல்லை, அப்போ கூட நல்லபடி இருந்தோம். ஏதோ ஒரு சைடு ஏதோ ஒரு நினைவு வரும், அடிக்கடி வரும். அப்போ எல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? எந்த பொண்ணுங்க ஆகட்டும் ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா யாருமே இல்லாத வேளையில் அது ப்ரெக்னென்ட் ஆனால் அப்போது எப்படி அதுக்கு நினைவு வரும், நமக்கும் நினைவு வரும்னு அதோட ஜாஸ்தி வரும். அது ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருந்தாலும் அவள் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கா. ரொம்ப தைரியமாக என்ன இருக்கோ என்னோ தெரியாது, நம்ம கூட அவள் சொல்ல மாட்டாள், ஒன்றுமே சொல்ல மாட்டாள். அப்படி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருப்பாள். அதுதான் நமக்கு ரொம்ப இது, அவ்வளோதான். பட் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்து என் ஃபேமிலி கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்க முன்னாடி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ண அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்கன்னு அந்த மாதிரியான நாட்கள் இருந்திருக்கும். அப்படி இருக்கே, இப்போ கூட இப்போ இருக்கே, ஆனால் தாங்க முடியாது. அவள் முன்னாடி நான் ஃபீல் பண்ணக்கூடாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ ஸ்ட்ராங்காக இரு, அவங்க முன்னாலே அழுந்துட்டு அதெல்லாம் க்ரை பண்ணாதே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் க்ரை பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஏதோ விஷயம் வந்ததுன்னா எனக்கு தாங்க முடியாது. இப்போ கூட முதல்ல எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங். நான் பொண்ணை போட்டப்போ அது அப்படி பேசிட்டு இருந்தேன். இவ கூட சொல்லியிருப்பேன், நீ உனக்கு என்ன ஒன்றுக்கும் கொஞ்சம் கூட பயம் இல்லை, ஒன்றுமே இல்லை, அவ்வளோ ஸ்ட்ராங் நான். இப்போ அந்த ஸ்ட்ராங் எங்கே போச்சோ தெரியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பாட்டியா அந்த பேரன் ரயனை வந்து கையில தூக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது ஹாஸ்பிட்டலில் எடுத்த வெளியில் வந்தவுடனே நானே அங்கே இருந்தது. ப்ரெக்னென்ட்டான அந்த ரூம் இருக்கேன், டெலிவரி ரூம், நான் அங்கே இருந்தேன், வெளியில் போகலை. ஃபஸ்ட்டு எடுத்ததே நானே. ரொம்ப ரொம்ப குஷியாகிடுச்சு. ஐயோ, அது என்ன இன்னும் துடைக்கலையே பையனே, க்ளீன் பண்ணல, ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் கொடுங்க அப்படின்ட்டு எடுத்துட்டேன். அப்படி ரொம்ப இது. உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா மேம்? ஏன்னா நிறைய பேர் சுற்றி இந்த ஒரு பேச்சு போயிருக்கோம் இல்லையா, சிறுவே வந்து திரும்பி பிறந்திருக்காரு, அதே மாதம் வேற அவர் பிறந்தாரு அப்படின்றப்போ அந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? சிறு இஸ் ரீபார்ன் அப்படின்ட்டு. ஐ திங்க் இன் அ சென்ஸ் அது தட் இஸ் ஆல்சோ எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்த ஒரு ஆஸ்பெக்ட். என்னென்னா தே சே தட் எனக்கு நான் எப்படி ஆயிட்டேன்னா, எனக்கு எனிதிங் தட் இஸ் கனெக்டிங் மீ டு சிறு, அவனோட பர்த் டேட், அந்த மாதம், அவனோட பிஹேவியர், எவ்ரிதிங் தட் இஸ் கனெக்டிங் டு சிறு இஸ் கிவிங் மீ ஸ்ட்ரென்த். ஸோ யாரையாவது வந்து என்கிட்ட சொன்னால் ஹீஸ் லைக் சிறு, அவன் சிறு மாதிரி, இல்லைன்னா சிறுஸ் ரீபார்ன் அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா, இட் இஸ் கிவிங் மீ மோர் அண்ட் மோர் பவர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். இட் இஸ் மை காமிங் ஃபேக்டர்.
ஸோ இட் இஸ் எனக்கு அண்ட் இட் இஸ் ஆல்சோ ட்ரூ பிகாஸ் சிருவோட எனர்ஜி வந்து இப்போது நம்ம கூட இருக்குன்னா த ஒன்லி ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் ராயன் அண்ட் ஹீ கேரிஸ் தட் எனர்ஜி வித் ஹிம் he's carrying Chiru's legacy with him. So that is what holds me, you know, and ஒரு என்ன சொல்றது, to keep me grounded, to keep me happy, இல்லனா to keep me life வந்து இன்னும் சந்தோஷமா நான் பார்க்கணும், இன்னும் life வந்து just I don't want to just survive, I want to live. அதுக்கு ஒரு காரணம் வேணும், அந்த காரணம் தான் ராயன் and he is because of Chiru and he carries him forward. So சிரு வந்து அவங்களுக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து இப்போ ராயனை பார்க்கும்போது சிருவோட மறுபிறவின்ற மாதிரியான நாட்கள் உங்களுக்கு தோணியிருக்கா? கண்டிப்பாக அவங்க பார்க்கும்போது எல்லாம் ராயனை பார்க்கும்போது சிரு பார்த்த மாதிரியே இருக்கு. அவன் வாக்கிங் ஸ்டைலு, அவன் ஜீன்ஸ் போட்டால் பேக் சைடு வாக்கிங்கு, அவன் பேசுறது அந்த ஸ்டைலு எல்லாம் ஃபுல்லு ஃபேஸ் கூட அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கல்ல இப்போ அந்த நோஸ் ஒண்ணுமே வரல அவனுக்கு, ஐ திங்க் எக்ஸெப்ட் ஃபார் ஐஸ் அவ்வளவுதான். நோஸ், லிப்பு, ஃபுல்லு டைலாக் டெலிவரி, பேசுறது எல்லாமே ஃபுல்லு சிறுதான். அடிக்கடி அவன் வந்தா சிறு மாதிரியே இப்படியே பார்ப்பேன். ஓ சிறு, சேம் சிறு, இவ்வளவு சொல்றேன், சேம் சிறு, வாக்கிங்கு சிறு, பேசுறது சிறு, அவனோட ஃபுல்லு சிறு இருக்கிறான். அவ்வளோதான். நான் இது கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு அம்மாக்கும் தோணும் இல்லையா, என் பொண்ணுக்கு ஏன் இது நடக்கணும், என் பொண்ணுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்திருக்கலாமே, அந்த மாதிரியான நாட்கள் உங்களுக்கு தோணி இருக்காங்க? என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. உலகத்திலே எல்லாம் எத்தனையோ பொண்ணுங்களுக்கு அப்படி ஆயிருக்கு. அது என்ன ஏது எப்படி ஏது யாரும் சொல்ல முடியாது, அந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். அது ஒரு ஏதோ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டைம் நமக்கு வந்ததோ என்னவோ அப்படி, அவ்வளோதான் நினைக்கணும். ஏன்னா நம்ம பொண்ணுக்கு மட்டும் தான் ஆயிருக்கு இல்லை, உலகத்தில் எல்லா பொண்ணுங்க ஆயிருக்கு. ஆனால் அந்த கடவுள் ஸ்ட்ராங்காக இருக்கிறத கொடுத்தாங்க, அதுதான் பெஸ்ட்டு, வேற ஒன்றும் கிடையாது நமக்கு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் அ திங்னு சொல்லி இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? அதை அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. 3 மாசத்துல நான் வேலைக்கு போயிட்டேன். ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி ஐ அக்ரி டு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பிகாஸ் எனக்கு வந்து ஏன் சுத்தம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம்லேயே ப்ரெக்னென்ட் ஆனாங்க அரவுண்ட் தட் கோவிட் பீரியட். அண்ட் அந்த டைம்லேயே வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கிவன் பர்த் இன் 2020. ஸோ இந்த ஐ ஹவ் சீன் என்னென்ன போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து இப்போ இல்லை, இட்ஸ் நாட் ஒரு ஃபேட் இல்லை, அது it has been there for a very long time is what I feel. இவங்க வந்து சொல்கிறாங்க ப்ரெக்னென்சிಯಲ್ಲಿ ಸನ್ನಿ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ. ஸோ இந்த கன்னடாவில் சொல்லுவாங்க ப்ரெக்னென்சியில் வந்து வெளியில் போகக்கூடாது, நாட் ப்ரெக்னென்சி, போஸ்ட் ப்ரெக்னென்சி, பானந்திಯಲ್ಲಿ. ஸோ போஸ்ட் பார்ட்டமில் வந்து கோல்ட் வாட்டரை தொடக்கூடாது பிகாஸ் யோர் நர்வ்ஸ் would have become very weak because you would have given birth. So you have that recovery period in அது ரொம்ப difficult. They did not address it as depression, they addressed it as okay ஏதோ ஒரு external power வந்து இப்படி ஆயிடும், கெட்ட ஒரு பவர் வந்து இப்படி பண்ணிடும் அந்த டைம்ல is what I feel. But it is actually postpartum depression is what I can understand now. என்னன்னா when you don't அந்த டைம்ல வந்து கரெக்டாக if the atmosphere இல்லைனா if your treatment, your postpartum treatment வந்து சரியாக ஆகலைன்னா every woman who's given birth is bound to go through it, and it is a very real thing that is happening which people should address. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மேம்? I don't know அபிநயா, ரோலி எனக்கு அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஐ மீன் எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஐ மீன் I'm still handling it. It is not a ஏதோ அப்போ ஆச்சு I'm out of it ன்னு சொல்ல முடியாது. A lot of aspects is still remaining. So yes, you need help. Sometimes you need proper medical help. You need good friends around you. Friends who understand இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. And you need strong family members to back you. Whoever it may be. I'm not saying immediate family தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. They can be anybody from your family. They can be anybody from your friends.
அவங்க வந்து அதை அட்ரெஸ் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். இட் கேன் கேரி ஆன் ஃபார் அ வெரி லாங் டைம். ஒரு தாய்மை அப்படின்றது வந்து ஒரு நாளுக்கான விஷயம் கிடையாது, அது ஒரு லைஃப் டைம் விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்னாவை பார்த்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் தட் யூ ஆர் மை டாட்டர் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு நாள், லைக் த டே மேக்னா மேட் யூ ஃபீல் ஸோ ப்ரவுட். ரொம்ப ப்ரௌடாக சொல்லணுன்னா, அவள் என் பேச்சு கேட்காம ஒன்றுமே பண்ண மாட்டான். ஒன்றுமே பண்ண ரொம்ப மாட்டான். obedient-ஆ மேம்? ஆமாம். ஒரு இப்போ கூட ஏதோ சொல்லாம பண்ணலான்ட்டு போறா, ஆனா அவன் மனசுக்குள்ளே வைக்க மாட்டான். உடனே சொல்லிடுவா. ஐயோ சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சே, ச்சே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லுவா. என்ன விஷயம் ஆகட்டும் எனக்கு சொல்லி தான் வெளியில போறா எல்லா விஷயம். அவ்வளோ இது அது எனக்கு ரொம்ப பெருமையா சொல்றேன் என் மகளை பத்தி. ரொம்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எதுவுமே மறைச்சது இல்லையா? சீக்கிரட்டா இல்ல மறைக்கிற மாதிரி எதுவுமே பண்ணல. அப்போ அப்படின்னு இல்லை அதே அப்படி இல்ல. see she knows என்னன்னா எனக்கு I feel அது ஒரு burden. I'm not saying நான் பர்ஃபெக்ட்னு சொல்லல. I mean we have all been teenagers, we have all been youngsters and we have all fallen in love. So என்னன்னா அம்மா கிட்ட சொல்லலன்னா I will keep eating அவளுக்கே மனசுக்குள்ளே தாங்கிறது இல்லை. என்னென்ன தப்பு பண்ணாலும் நான் போய் சொல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 3 days 4 days உள்ளே இருக்கும். மூஞ்சி பார்த்தா என்ன மூஞ்சி ஒரு மாதிரியே இருக்கு. நான் தப்பு பண்ணிருப்பேன். I'm not saying that I would have done the right thing. நான் தப்பு பண்ணிருப்பேன். ரொம்ப நாட்டியா இருந்தேன், ரெபெலியஸாவும் இருந்தேன். பட் என்னன்னா கிரவுண்டிங் ஃபேக்டர் என்னன்னா வந்து அம்மா கிட்ட சொன்ன உடனே அவங்க திட்டுவாங்க, பரவாயில்ல. பட் என்னன்னா அந்த பர்டன் இருக்காது எனக்கு. நான் பண்ணியிருக்கேம்மா, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், நான் அதை சரி பண்ண போகிறேன், நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஐ எம் நாட் சேயிங் தட் இதே மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன், நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் கிடையாது. எனக்கு தெரியும் அது அந்த மாதிரி மறுபடியும் பண்ணக்கூடாதுன்னு தெரியும். பட் என்ன நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் இல்லையா, எனக்கு வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி. என்னென்னா பிகாஸ் ஷீ வில் கிவ் மீ அ சொல்யூஷன். ஸோ ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் சைல்ட், பட் ஐ எம் ஆல்சோ என்னென்னா I always like sharing a lot of things with my mother. So she's my first best friend and I'm very comfortable with her. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.